சாமி சரணம். இப்போ படியேறிட்டோம். ஒரு அரை மணி நேரம் கியூவில் நின்று 9:30 மணிக்கு நின்னோம். 10 மணிக்கு படியேறணும். கூட்டம் ஓரளவுக்கு இருக்கு. ஆனால் டிவியில் காட்டின அளவுக்கு இல்லை. இப்போ சாமி பார்க்கறதுக்காக கியூவில் போயிட்டுருக்கேன் மேலே. அது அந்த கியூ பார்த்தீங்கன்னா சாமிக்கு பக்கத்துலேயே போகும். கிட்ட இருந்து பார்க்கலாம், தலை மறைக்காது. இந்த கியூ வந்து 3வது கியூவாக போகும். இருந்தாலும் இதுதான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு, அதனால இதில் போயிட்டுருக்கோம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:30 மணி. மேலே சபரிமலைக்கு வந்துட்டோம். காலையில் 7:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இங்கே கூட்டமாக கம்மியாக தான் இருக்குது. இப்போ 2 மணி நேரத்தில் மேலே வந்திருக்கோம். இல்லைன்னா ஒன்றுன்னா ஒரு சில இடங்களில் நுழைஞ்சி வந்ததுனால 9:30 மணிக்கு வந்திருக்கோம். மற்றவங்களாம் வர டைம் வச்சு தான் தெரியும். இப்போ 18ஆம் படி கிட்ட இருக்கோம். இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன். நம்ம குழுவை சேர்ந்தவங்களாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியல. சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. தெய்வமே மூர்த்தியே அதிபதியே சனகோச பிரியனே 18ஆம் படிகளே சுவாமியே. இன்று காலை நமக்கெல்லாம் உணவளிக்கின்ற நமது சீனிவாசன் குருசாமி 2 வேளையும் சீனிவாசன் குருசாமி அவர்கள் அவர் குடும்பத்தை சேர்ந்த பிரித்திவி அவர் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் சேர்ந்து இந்த ஐயப்ப பக்தருக்காக 2 வேளை உணவு அளிக்கிறார். அன்னாரும் அன்னார் குடும்பங்களுக்கும் எல்லா செல்வங்களும் பெற்று பெற்றுவார். எல்லாம் ஐயப்பனுக்கு சுவாமியே பிரபுவே சாஸ்தாவே சுவாமியே. சாமி அப்படியே பஸ் ஓட எனக்கு சொல்லு சாமி. குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். இதான் நாங்கள் பழனியில் தங்கியிருந்த சித்தநாதன் திருமண மண்டபம். இப்போ பழனி தரிசனம் முடிச்சுட்டு சென்னைக்கு கிளம்புறோம். வழியில் சமயபுரம் பார்த்துட்டு நல்லபடியாக நாளைக்கு காலையில் சென்னை வரணும்னு பிளானு. இப்போ கூட்டுச்சரணம் போடுறாங்க. ஐயப்பா
வந்தோமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா போரோமப்பா ஐயப்பா வருவோமப்பா ஐயப்பா சாமியே ரோமப்பா ஐயப்பா சாமியே